எஸ்டேட்டில் தேயிலைகளை பறித்து எடுத்துக்கொண்டு டீத்தூள் ஃபேக்டரிக்கு சென்றாள் பரிமளா. அங்கே மேனேஜரின் முகம் பரிமளாவை கண்டதும் காற்று போன பலூன் போலானது. அமைதியாக ஒன்றும் சொல்லாமல் அவள் கைகளில் கூலிப்பணம் 300 ரூபாய் தந்தான். பணத்தை வாங்கி கொண்டு ரோட்டில் தனியாக நடந்து கொண்டிருந்தாள் பரிமளா. அப்போது ஹாய் ஜான்சிராணி நில்லு என்று வேகமாக ஓடி வந்து அவள் முன்னாடி நின்றான் இந்திரதேவ். இன்று ஜீன்ஸ் டி ஷர்ட்ல ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான் இந்திரதேவ். ஆனால் அவனை வித்தியாசமாக பார்த்தாள் பரிமளா. இந்திரதேவ் அவளிடம் வாழ்த்துக்கள், நினைச்சதை நடத்திட்டீங்க என்று கூறினான். உடனே பரிமளா இவன் என்ன சொல்றான் என்று யோசித்தபடி அவனையே பார்த்தாள். இந்திரதேவ் மறுபடியும் நேற்று சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கன்னத்தில் அடிச்சு கேட்டீங்க என்று உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, அதை சொன்னேன் என்றான். அவள் முகத்தில் சிறிது புன்னகை மலர்ந்தது. பின்னர் அவள் இந்திரதேவை பார்த்து அம்மா நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டாள். அதற்கு இந்திரதேவ் டீத்தூள் ஃபேக்டரியில வேலைக்கு வந்திருக்கேன் என்று போய் சொன்னான். உடனே பரிமளா உங்களுக்கு ரொம்ப தில்லுதாங்க, வந்த அன்னைக்கே மேனேஜர்கிட்டே எனக்கு சப்போர்ட்டா நின்னீங்க. அவர் பிரச்சனை பண்ணி உங்களுக்கு வேலை தரலைன்னா என்ன பண்ணிருப்பீங்க என்று கேட்டால் பரிமளா. அவர் வேலை தரலைனாலும் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நான் போயிருக்க மாட்டேன், அவரை மிரட்டியாவது வேலை வாங்கியிருப்பேன் என்றான் இந்திரதேவ். உடனே பரிமளா ஏன் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கா என்று கேட்டால் பரிமளா. உடனே இந்திரதேவ் கஷ்டம் எல்லாம் இல்லைங்க, பார்த்த உடனே உங்க மேல ஒரு இஷ்டம், அதனால சொல்றேன் என்று கூறினான் இந்திரதேவ். அதை கேட்டு கோபம் அடைந்த பரிமளா பார்த்தா ரொம்ப படிச்சவனாட்ட இருக்கீங்க, இப்படி பேசுறீங்க என்று கோபத்துடன் கேட்டாள். உடனே இந்திரதேவ் படிச்சவனுக்கு மட்டும் இதே இல்லையா என்ன, பாருங்க என் இதயம் முழுவதும் நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க என்று அவன் இதயத்தை தொட்டு காட்டினான். இவனிடம் பேசுவதே வேஸ்ட் என்று நினைத்த பரிமளா விறுவிறுவென்று நடை கட்டினாள். அந்த நேரம் பார்த்து இந்திரதேவிற்கு ஒரு போன் வந்தது. போனை அட்டன் செய்து பேசியவன் போனை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் பரிமளாவை பார்த்தான். அங்கு பரிமளாவை காணவில்லை. எங்கே போனாள் இவள், அதற்குள் மாயமாய் மறைந்து விட்டாள் என்று யோசித்த இந்திரதேவ் அந்த இடத்தை விட்டு சென்றான். இந்திரதேவ் சென்ற பிறகு அங்கு ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த பரிமளா மெதுவாக வெளியில் வந்தாள். யார் இவன், ஏன் என்னை தொல்லை செய்கிறான் என்று யோசித்தபடி பரிமளாவும் மாரியை பார்க்க சென்றாள். மறுநாளும் பரிமளா நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவள் முன்னாடி வந்து நின்றான் இந்திரதேவ். அவனை பார்த்து கோபம்தான் வந்தது பரிமளாவிற்கு. அவனை திரும்பி கூட பார்க்காமல் விறுவிறுவென்று நடந்தாள். ஒரு புன்னகை பூவே, சிறு பூக்களின் தீவே, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு, என் வாலிப நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும், சிறு காதல் பிச்சை போடு கண்ணு என்று பாட்டு பாடி ஹம்மிங் போட்டுக்கொண்டு பரிமளாவின் பின்னாடியே வந்தான் இந்திரதேவ். இவனை என்னத்தான் பண்ணுவது என்று யோசித்துக் கொண்டே மாறி இருக்கும் இடத்திற்கு வந்தாள் பரிமளா. அவள் வந்தவுடன் அவள் தோளில் தாவி குதித்து ஏறியது மாறி குரங்கு. அதை பார்த்த இந்திரதேவ் குரங்கு அவளை அட்டாக் பண்ணுகிறது என்று தவறாக நினைத்து அவள் கைகளே அவனை நோக்கி இழுத்தான். திடீரென்று அவன் இழுத்ததால் தடுமாறிய பரிமளா அவன் மீதே சாய்ந்தாள். எதிர்பாராத இந்திரதேவும் தடுமாறி கீழே விழுந்தான். இந்திரதேவின் மேல் படுத்திருந்தாள் பரிமளா. அதற்குள் மாறி குரங்கும் குதித்து தனியாக நின்றிருந்தது. 2 ஜோடி கண்களும் சந்தித்துக் கொண்டன. கண்களை கொஞ்சம் கூட அசைக்காமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். மனசுக்குள் ஏதோ ஒரு உணர்வு. மாரி குரங்கு சத்தம் போட்டு எழுப்பியது. உணர்வு வந்தவளாய் அவனை விட்டு மெல்ல எழ முயன்றாள் பரிமளா. ஆனால் அவளை எழ விடாமல் அவள் மேல் இருந்த அவன் கைகளால் அவளை இறுக்கினான் இந்திரதேவ். கோவம் வந்த பரிமளா தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அவனை தள்ளிவிட்டு எழுந்தாள். இந்திரதேவும் மெதுவாக எழுந்தான். அப்போதுதான் அவன் தோல் அங்கிருந்த சிறு பாறையின் மேல் மோதி இருந்ததால் அந்த இடத்தில் வலி தெரிந்தது. இருந்த காதல் மயக்கத்தில் அந்த வலி எல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. பரிமளா தான் கொண்டு வந்த வாழைப்பழத்தை மாரி குரங்குக்கும் வேற குரங்குகளுக்கும் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று அவளையே சீண்டிக் கொண்டே இருந்தான் இந்திரதேவ். தாங்க முடியாத பரிமளா தன் 2 கைகளையும் தன் தலையில் வைத்துக் கொண்டு அங்கிருந்த பாறையின் மேல் அமர்ந்து விட்டாள். இதற்கு மேல் இவள் தாங்க மாட்டாள் என்று யோசித்த இந்திரதேவும் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். மறுநாள் எஸ்டேட்டுக்கு வந்த பரிமளா தன் அருகில் உள்ள ஒரு பெண்ணிடம் தன்னை டீத்தூள் ஃபேக்டரியில் வேலை செய்யும் ஒருவன் தொல்லை பண்ணுவதாக கூறினாள். அதை கேட்ட ராஜி என்னும் பெயர் கொண்ட அந்த பெண், என்ன பரிமளா இப்படி சொல்ற, இதெல்லாம் இப்படியே விட்டா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும், அந்த ஆளை மிரட்டி அனுப்புவதற்கு வழியை பாரு என்று கூறினாள். அதற்கு பரிமளா என்னால முடியல ராஜி, நான் என்ன திட்டினாலும் கோவப்பட்டாலும் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், என்னை ரொம்ப தொல்லை பண்றான் என்று கூறினாள் பரிமளா. அவளுக்காக இறக்கப்பட்டாள் ராஜி. பாவம், அப்பாவும் இல்லை, அண்ணன் தம்பிகளும் இல்லை, இவள் தனியாக என்ன செய்வாள் என்று யோசித்த ராஜிக்கு ஒரு ஐடியா வந்தது. உடனே பரிமளாவை நோக்கி நான் ஒரு ஐடியா சொல்றேன் பரிமளா, டீத்தூள் ஃபேக்டரியில தானே வேலை செய்யறான்னு சொல்றேன், நம்ம அந்த ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என்ன என்று கேட்டாள் ராஜி. உடனே முறைத்த பரிமளா யாரு, அந்த ஆளா, அந்த ஆளுகிட்ட போய் நம்ம உதவி கேட்டா இதான் சாக்குன்னு அவன் நம்மளை தப்பா யூஸ் பண்ண முயற்சி பண்ணுவான் என்று கூறினாள். அட ஆமால என்று யோசித்தாள் ராஜி. அவள் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. ஏய் பரிமளா, நம்ம ஏன் சின்ன முதலாளி கிட்ட உதவி கேட்க கூடாது என்று கூறினாள் ராஜி. அதை கேட்ட பரிமளா சின்ன முதலாளி கிட்டையா, வேண்டாண்டி தப்பா எடுத்துக்குவார் என்று கூறினாள். அதை கேட்ட ராஜி, இல்லடி சின்ன முதலாளி ரொம்ப நல்லவர்னு எல்லாரும் சொல்றாங்க, அது மட்டுமல்ல தொழிலாளர்கள் என்ன உதவி கேட்டாலும் உடனே செய்யறாராம், எங்க அப்பா கூட சொன்னாரு தெரியுமா என்று கூறினாள் ராஜி. சரி பார்க்கலாம் என்று கூறினாள் பரிமளா. அதை கேட்ட ராஜி, சின்ன முதலாளியை தானே என்று கேட்டாள்.
சரி என்று அவளை பார்த்து தலையாட்டினாள் பரிமளா. அன்று இருவரும் மாலை டீத்தூள் ஃபேக்டரிக்கு சென்றனர். தேயிலை கொடுத்து சம்பளம் பெற்றுக் கொண்டவர்கள் அங்கு வேலை செய்யும் ஒருவரிடம் சின்ன முதலாளியை எப்படி பார்ப்பது என்று கேட்டனர். உடனே அவனும் சின்ன முதலாளியின் அறையை நோக்கி கையை காட்டினான். அந்த அறையை நோக்கி போகும்போது பரிமளாவை பார்த்து ராஜி, அவன் பெயர் என்ன என்று கேட்டாள். அதை கேட்டு திருதிருவென்று முழித்தாள் பரிமளா. அவன் பெயர் கூட பரிமளாவிற்கு இதுவரைக்கும் தெரியாது. பரிமளாவை வினோதமாக பார்த்தபடி சின்ன முதலாளியின் அறைக்குள் நுழைந்தாள் ராஜி. அவளை பின்தொடர்ந்து உள்ளே சென்ற பரிமளா அங்கு சின்ன முதலாளியின் சீட்டில் இருந்தவனை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் சிலையாகி நின்றாள். சின்ன முதலாளியை பார்த்து ராஜி, சின்னையா, என் பெயர் ராஜி, இவ பேர் பரிமளா. நாங்க 2 பேரும் எஸ்டேட்ல தான் வேலை செய்யறோம். டீத்தூள் ஃபேக்டரியில் வேலை பார்க்குற ஒருத்தன் தினமும் இவளை தொல்லை பண்றான். நீங்க தான் சின்னையா உதவி செய்யணும் என்று கேட்டாள். உடனே இந்திரதேவ் பரிமளாவை பார்த்து, இனிமே நீ தனியா போகாதம்மா, என் கூட வா, நான் வீட்டில் தினமும் உன்னை விட்டுட்டு வரேன் என்று கூறினான் இந்திரதேவ். அதை கேட்டு நிம்மதியடைந்த ராஜி, நன்றி சினையா, நாங்க வர்றோம் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள். அதிர்ச்சி மாறாமல் இருந்த பரிமளா அவனை திரும்பி பார்த்தாள். அவனோ அவளை பார்த்து கண்ணடித்தான். வெளியில் வந்த ராஜி பரிமளாவிடம், பாத்தியா பரிமளா, நம்ம சின்னையா எவ்வளவு நல்லவரு, தினமும் கூட துணைக்கு வரேன்னு சொல்றாரு, அவர்கிட்ட கொஞ்சம் கூட பணக்கார திமிரே இல்லைல என்று கூறினாள் ராஜி. அவளை பார்த்து முறைத்து விட்டு அமைதியாக வந்தாள் பரிமளா. உடனே நினைவு வந்தவளாய், ஏன் பரிமளா, நீ சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போதுதான் ஒருத்தவனை தொல்லை பண்றான்னு நான் சொல்லவே இல்லையே, அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு என்று அவளை பார்த்து சந்தேகமாய் கேட்டாள் ராஜி. அதற்கும் பதில் சொல்லாமல் அவளை பார்த்து முறைத்து விட்டு அமைதியாகவே வந்தாள் பரிமளா. இவன் ஏன் எதுவும் பேசாம நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்கா என்று யோசித்தபடியே அவளை பார்த்து கொண்டே நடந்தாள் ராஜி. இருவரும் பிரியும் இடம் வந்ததும் ராஜி தன் வழியை பார்த்து நடந்தாள். தனியாக நடந்து கொண்டிருந்தாள் பரிமளா. அவள் முன்னாடி வந்து நின்றான் இந்திரதேவ். அவனை பார்த்து முறைத்த பரிமளா, உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும் என்று டைரக்டாவே அவனை பார்த்து கேட்டாள். தடுமாறியவன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு பரிமளா என்றான். அப்படின்னா நான் உங்களுக்கு அப்பாட்டியா இருக்கணும், என் உடம்பு உங்களுக்கு வேணும், அதுக்குத்தானே என் பின்னாடி அலையிறீங்க என்று கேட்டாள் பரிமளா. அதை கேட்டு கோபம் அடைந்தான் இந்திரதேவ். போதும்டி, நிறுத்து, நான் அப்படிப்பட்டவனே இல்ல, நீ ஒன்னும் உலக அழகியும் இல்ல. ஏனோ உன்னை பார்த்தவுடன் ஒரு தடுமாட்டம், உன் கண்ணிலையும் காதல் தெரியுது, ஆனா நீ இல்லாத மாதிரி நடிக்கிற. எப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை வருதோ அப்ப நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் இந்திரதேவ். அந்த இடத்திலேயே ரோட்டோரத்தில் அழுது கொண்டு அமர்ந்தாள் பரிமளா. ஆமாம், அவளுக்கு இந்திரதேவை ரொம்ப பிடிக்கும். அந்த டீத்தூள் ஃபேக்டரியில் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி மேனேஜரிடம் பேசும்போது அவன் முகத்தில் தெரிந்த கோபம், அந்த நேர்மை அவளை ஏதோ செய்து விட்டது. அந்த நிமிடமே அவள் மனதில் அவன் புகுந்து விட்டான். ஆனால் பயம் அவளை தடுத்தது. அவன் யார் என்று தெரியாது. தன் குடும்பத்தின் நிலைமை, கண்டிப்பாக அவன் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், திருமணம் செய்ய மாட்டான் என்று யோசித்து அவனை தவிர்த்தாள். மனதுக்குள் காதலையும் வார்த்தைகளில் வெறுப்பையும் காட்டி அவனை தவிர்த்து வந்தாள் பரிமளா. இன்று சின்ன முதலாளி என்று தெரிந்தவுடன் அவனை மொத்தமாக தவிர்க்க எண்ணிதான் இந்த வார்த்தைகளை கூறினாள். ஆனால் அவள் மனதில் இருந்த காதல் அவளுக்கு வலித்தது. தேம்பி தேம்பி அழுதாள் பரிமளா. நாட்கள் நகர்ந்தன. இப்போதெல்லாம் இந்திரதேவ் அவள் பின்னாடி வருவதில்லை. அவனை பார்க்க மனம் துடித்தாலும் அதனை கட்டுப்படுத்திக் கொண்டாள் பரிமளா. அன்று காட்டுக்கோயிலில் மாரியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது அவன் முன்னாடி வந்து நின்றான் முத்து. முத்து அவள் வீட்டுக்கு பக்கத்தெருவில் வசிக்கிறான். அவள் பள்ளிக்கூடம் போகும் பருவத்திலிருந்தே அவளை தொல்லை செய்கிறான். அவனை பார்த்தாலே உடம்பில் கம்பளிப்பூச்சி ஊறுவது போல் அருவருப்பாக இருக்கும் பரிமளாவிற்கு. அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாள் பரிமளா. இன்று வேலைக்கு வரும்போது அவள் கையை பிடித்தான் முத்து. கோவம் வந்த பரிமளா தன் காலில் இருந்த செருப்பை கலட்டி அவனை அடிக்க ஆரம்பித்தாள். அங்கு சுட்டி இருந்தவர்களும் முத்துவை மிரட்டி அனுப்பினர். வெறிப்பிடித்த நாய் மாதிரி அவள் இருக்கும் இடத்திற்கு கரெக்டாக தேடி வந்து விட்டான். முத்துவை கண்டதும் மனதிற்குள் பயந்த பரிமளா அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவனை பார்த்தாள். அவள் கையை பிடித்த முத்து, என்னடி எல்லாரும் மிரட்டினா நான் பயந்துருவேனா? மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, இன்னைக்கு நான் உன்னை முழுசா அனுபவிச்சு தாண்டி உன்னை விட போறேன் என்று கூறி அவள் கையை பிடித்து இழுத்தான் முத்து. பயத்தில் கையை விடு விடு என்று கத்தினாள் பரிமளா. மாரிக்குரங்கு அவன் தோளில் ஏறி அவன் முடியை பிடித்து இழுத்தது. தலைமுடியை குரங்கு இழுத்ததால் வலியில் துடித்தவன் அங்கிருந்த ஒரு மரக்கிளையை கையில் எடுத்து மாரிக்குரங்கை வேகமாக அடித்தான். அடிபட்டவுடன் 10 அடி தூரத்தில் தள்ளி விழுந்தது மாரிக்குரங்கு. அதன் மேல் நல்ல அடிபட்டு இருந்தது. எழ முடியாமல் கிடந்த மாரியை நோக்கி ஓடினாள் பரிமளா. அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்தவன் அங்கு இருந்த ஒரு குறுகலான பதையில் இழுத்து கொண்டு சென்றான். அங்கு மறைவாக இருந்த புதருக்குள் அவளை தள்ளிவிட்டான். அவளோ, தயவு செய்து என்னை விட்டுடு பிளீஸ் என்று அவன் கால்களை பிடித்து கதற ஆரம்பித்தாள். சத்தம் போட்டு தன்னை காட்டி கொடுத்து விடுவாள் என்று பயந்த முத்து அவள் கர்ச்சிப்பை எடுத்து அவள் வாயில் திணித்தான். தன் முழு பலத்தையும் கொண்டு அவனை தள்ளிவிட்டு ஓட நினைக்கும் போது அவள் காலை வாரி விட்டான் முத்து. கீழே விழுந்த அவள் வயிற்றில் எட்டி மிதித்தவன் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அரைந்தான். வலி தாங்க முடியாமல் துடித்தவளை முடியை பிடித்து தரதரவென்று இழுத்து மறைவிடத்திற்கு கொண்டு போனான். மயங்க ஆரம்பித்தாள் பரிமளா. அவள் நினைவில் இந்திரதேவ் வந்து போனான். அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் மட்டும் வந்தது. அவள் மேல் படம்தான் முத்து. அடுத்து நடந்தது என்ன தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு விரைவில்.